வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து, அதாவது அவுட் ஆஃப் 90 அந்த மார்க்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சில நண்பர்கள் டவுட் கேட்டிருந்தாங்க. 127 ரேங்க் அப்ராக்சிமேட்லி, அதாவது ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு முன்னாடி 126 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இதில் ஒரே மார்க்கில் வந்து 10 பேர் இருந்தால் எப்படி வந்து அந்த ரேங்க் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதில் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் இல்லாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் மட்டும் யார் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். செகண்டு, ஃபைனல் இயர் பிஃபார்மசியில் யார் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்கிறாங்களோ, அதாவது ஃபைனல் செமஸ்டர் ஆர் ஃபைனல் இயர் பிஃபார்மசி, நான் செமஸ்டராக இருந்தால் ஃபைனல் இயர், செமஸ்டர் சிஸ்டமாக இருந்தால் ஃபைனல் செமஸ்டர், அதில் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்களோ யார் அவங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதற்கு அப்புறமா சப்ஜெக்ட் வைஸ் மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபைனலாக டேட் ஆஃப் பர்த்தில் வந்து யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம். ஓகே, எனிவே ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். அடுத்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு டிப்ளமா இன் ஃபார்மசி அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக டிப்ளமா இன் ஃபார்மசி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அவங்க ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த டைம் அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கையில் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. எனிவே ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். அடுத்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, ஹவு மெனி காலேஜ் ஆட் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங்கில் எவ்வளவு காலேஜஸ் ஆட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு இன்னும் கவுன்சிலிங் அப்டேட் வரல. இருந்தாலும் ஆஸ் பர் நம்மளுடைய செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் படி பார்க்கும்போது காலேஜஸ் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங். அதுவே நமக்கு சாய்ஸ் லாக்கிங்லேயும் அந்த ஆப்ஷன் தான் வரும். அதற்கப்புறம் ஃபைனலாக நமக்கு நம்மளுடைய மெரிட் லிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அதை பேஸ் பண்ணி சீட்ஸ் வந்து ஃபில் ஆகும். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது சேம் கொஸ்டின் தான். ஒரே மார்க்கில் 10 மெம்பர்ஸ் இருந்தால் அதை டிபெண்ட் பண்ணி எதை டிபெண்ட் பண்ணி மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தோம். டேட் ஆஃப் பர்த் யூஜிபர்சன் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க்கு, அதற்கப்புறம் ஃபைனல் இயர் டோட்டல் மார்க்ஸு, அதற்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து. ஸோ இது நம்மளுடைய டிஎம்இ செலெக்ஷன் கமிட்டி நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க. இன்டர் சி மெரிட்னு சொல்லிட்டு அதில் பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.